அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே குருவாடி கிராமத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெல் கொள்முதல் செய்யப்படாததால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தினசரி மிக குறைந்த அளவில் கொள்முதல் நடைபெறுவதால் 20 நாட்களுக்கு மேலாக சாலையில் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாகவும் பகலிரவு பாராமல் காவல் காத்து வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் சரவணவேல்ராஜிடம் கேட்டபோது விரைவாக நெல் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பார்வூட் பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் காவலாளி ராதாகிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த ஒருவர் கூடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த ஒற்றை யானை தாக்கி கடந்த ஓராண்டில் மற்றும் 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஆனால் வனத்துறை இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தகவல் அறிந்து வந்த கூடலூர் காவல்துறையினர் இறந்தவரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள சீமை கருவை மரங்களை வெட்டி அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாள்தோறும் 100க்கும் அதிகமானோர் வந்து செல்லும் நிலையில் அந்த மருத்துவமனை வளாகத்தில் சீமை கருவை மரங்களும் முட்புதர்களும் நிறைந்துள்ளன. இரவு நேரங்களில் புதர்களில் இருந்து வரும் விஷப்பூச்சிகள் உள்நோயாளிகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளன. மகப்பேறு பிரிவு கட்டிடத்தின் ஜன்னல்கள் வழியாக சீமை கருவை மரக்கிளைகள் உட்புகுவதால் அங்கு தங்க பெண்கள் மறுப்பு தெரிவித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி அருகே 2 போட்டோ ஸ்டுடியோக்களில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் குப்பம் சாலையில் போட்டோ ஸ்டுடியோ நடத்தி வரும் அசோக் என்பவர் இன்று காலை பணிக்கு வந்தபோது ஸ்டுடியோவின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது 2 கேமராக்கள், 2 கணினிப்பொறிகள் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதேபோல அருகிலிருந்த மகேஷ் என்பவரின் போட்டோ ஸ்டுடியோவிலும் கேமரா, கணிப்பொறி உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி கூட்டுறவு தொழிற்பேட்டையில் கடந்த 15 ஆண்டுகளாக சேதமடைந்துள்ள சாலையை சீரமைக்க கோரிக்கை எழுந்துள்ளது. 100கணக்கான தொழிற்சாலைகள் இயங்கி வரும் இப்பகுதியில் இந்த சாலையை ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இதுகுறித்து தொழிற்பேட்டை நிர்வாக அலுவலரிடம் கேட்டபோது சாலையை சீரமைக்க திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் விரைவில் சாலை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. அதுபோக டெய்லி 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இதில் போகிறனால ரொம்ப போக்குவரத்து போகிறதுக்கு வர்றதுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. பொதுமக்களும் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. முதியோர்கள், வயசானவங்களாம் சைக்கிளில் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால் தொழில்பேட்டை நிர்வாகம் இதுக்கு உடனடியாக ரோடு போடுறபடி கேட்டுக்கொள்கிறேன். திருச்சி பொன்மரையில் ரயில்வே பணிமனை முன் தெற்கு ரயில்வே மஸ்தூர் யூனியன் சார்பில் நடைபெறவுள்ள போராட்டத்திற்கான ஆயத்த கூட்டம் நடைபெற்றது. வரும் ஜூலை 11ஆம் தேதி 36 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறவுள்ளது. இந்த வேலைநிறுத்த போராட்டம் குறித்து தொழிலாளர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஆயத்த கூட்டம் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தின் போது பெண் தொழிலாளர்களுக்கான ஓய்வு அறையை SRMU நிர்வாகிகள் திறந்து வைத்தனர்.